உண்மையிலேயே கடந்த காலங்களில் இப்படி அரசாங்கங்கள் சில குழுக்களுக்கு கொடுத்து பணத்தை கொடுத்து இனவாதத்தை தூண்டி இந்த நாட்டிலே குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி தங்களுடைய அரசியலுக்கு இதனை ஆதாயமாக பயன்படுத்துகின்றார் என்ற ஒரு குறை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. திரைசேரியிலிருந்து அந்த நிதி வழங்கப்பட்டிருப்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனூடாக முஸ்லிம் சமூகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். அந்த இதிலே ஆக கூட பாதிக்கப்பட்ட ஒருவன் நான். அந்த செயல்பாடுகளினூடாக அந்த இனவாதிகள் அவர்களுடைய செயற்பாடுகளால் ஆக பாதிக்கப்பட்ட ஒருவனும் நான். அந்த ஆளுநர் பதவியையே என்னிடத்திலிருந்து பறித்து நான் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டது. இது தொடர்பான யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுக்குள் ஏதாவது இந்து மத நூல்கள், கிறிஸ்தவ மத நூல்கள், பௌத்த மத நூல் கொண்டு வருவதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. முஸ்லீம்களுடைய எங்களுடைய புனித குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எங்களுடைய பெண்கள் உரிய ஆடைகளை அணிவதிலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதனூடாக கடந்த ஒரு வருட காலம் எந்த ஒரு இனவாதமும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த கரையை, நிரந்தரமான கரையை நீங்கள் நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஜனாதிபதி செயலகம் உட்பட பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கான இந்த வரவு செலவு நிதி திட்டத்திலே கலந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். குறிப்பாக நேற்று இங்கு பேசுகின்ற போது புத்தளம் வைத்தியசாலையை மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன். என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடன் கௌரவ புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ நண்பர் சகோதரர் ஃபைசல் அவர்களும் ஜனாதிபதியோடு தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் சுகாதார அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கி அதன் பிரகாரம் மிக விரைவாக அதனை புத்தளம் மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதை நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அதற்காக ஜனாதிபதி அவர்களுக்கும் சுகாதார அமைச்சருக்கும் புத்தள மாவட்ட மக்களின் சார்பினுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று ஜனாதிபதி செயலகத்தினூடாக அவருடைய தலைமையிலே போதை ஒழிப்பதற்காக செயற்பட்டு வருகின்ற சகல அமைப்புகள், குழுக்கள், அதேபோன்று இராணுவம், போலீஸ், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாவற்றுக்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிக பாரிய அளவிலான போதை ஒழிப்பு விடயம் இன்று ஜனாதிபதியுடைய தலைமையுடன் பெற்று வருகிறது. உண்மையிலேயே நாங்கள் அதனை பாராட்டுகின்றோம். ஜனாதிபதியினுடைய உரையையும் அவர் போதை ஒழிப்பு கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையை நாங்களும் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆகவே இந்த நாடு முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டையே அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த போதை ஒழிப்பிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே ஒரு முஸ்லீம் அமைச்சர் நியமிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குறை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஏனென்றால் வரலாற்றிலே ஒவ்வொரு காலங்களிலும் மன்னர் பராக்கிரமபாகு இந்த நாட்டை ஆட்சி செய்த 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே ஒவ்வொரு மன்னர்களுடைய காலங்களிலும் ஒவ்வொரு அரசாங்க காலங்களிலும் அமைச்சரவையிலே முஸ்லீம்கள் இருக்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கத்திலே ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படாமல் இருப்பது தொடர்ச்சியான ஒரு குறையாக இருந்து வருகிறது. நான் அண்மையில் கூட துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்த போது கூட அங்கும் இப்படி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி என்னிடத்திலும் சொன்னார்கள். ஆக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது ஒரு வரலாறாக மாறிவிடக்கூடாது. இது எதிர்காலத்தில் வருகின்ற அரசாங்கங்களும் ஒரு முஸ்லிமை அமைச்சரவைக்குள் கொண்டு வராமல் தடுப்பதற்கு இதற்றை காரணம் காட்டுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. ஆகவே எங்களுடைய கௌரவ பிமல் ரட்நாயக்க சபை முதல்வர்களும் இங்கு இருக்கிறார்கள், என்னுடைய மிக நெருக்கமான நண்பர். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே,
நீங்களும் இத்தொடர்பிலே தொடர்பு கொண்டு இத்தொடர்பிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் மாவட்ட அடிப்படையிலே சென்று மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தி மாவட்டத்தின் தொடர்பாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டம் மிக மோசமாக யுத்தத்தினாலும் ஏனைய இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். ஆகவே அது மிக விரைவாக ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் விஜயம் செய்து அவர் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அண்மையிலே நியமிக்கப்பட்ட ஆர்க்கியோலஜி சம்பந்தமான அந்த குழுவிலே 19 பேர் என்ற ஒரு குழு கெசட் வந்து அந்த கெசட்டை நாங்கள் பார்த்தோம். அதிலே எந்த ஒரு முஸ்லீமோ ஒரு தமிழ் உறுப்பினர்களோ நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குறை இருந்தது. உண்மையிலே ஏனென்றால் அதிகமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களுடைய பல காணிகளை ஆர்க்கியோலஜி என்று அவர்களுடைய தொடர்ச்சியாக பல வருடங்கள் இன்று அல்ல கிட்டத்தட்ட 10-15-20 வருடங்களாக ஆர்க்கியோலஜி தொல்பொருள் திணைக்களம் தங்களுடைய நிலம் என்று அடையாளப்படுத்தியிருக்கு. அதே போன்று வடக்கு மாகாணத்திலே பல தமிழ் மக்களுடைய காணிகள் அங்கும் அப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அந்த குழுக்களிலே 2 சமூகங்களையும் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்படுகின்ற போதுதான் அது சரியான குழுவாக அமையும். கௌரவ සභානායකතුමා අරු කතානායකතුමනි මේ පුරාවිද්‍යා උපදේශක සභාවට උපදේශක කමිටුවට දෙමළ හෝ මුස්ලිම් ප්‍රවීණයන් පත් කරන හැ කියන එක දැන් අද දවසේ කීප සතාවක්ම කියවුණා. මෙතන ඉතා පැහැදිලිව කියන්න ඕන ගරු මන්ත්‍රීතුමා මෙතන පත් කළා තිබෙනවා සම්මානිත මහාචාර්ය වී මහේස්වරම් මහතා. මම කියන්නේ ඔය දෙමළ ජාතික මුස්ලිම් ජාතික කියලා අහන නිසා නැත්නම් මේ කවුරුත් විද්වතුන් අපට ඒ වගේම ගත්තොත් මහාචාර්ය බී.ඒ. හුසේන් මියා මහතා ඊට පස්සේ රත්න වේදුපිල්ලේ මයුර නාදන් මහතා. ඒතර මේ අය පත් කළා තිබෙනවා. ඊට අමතරව ගත්තොත් එහෙම මට මම මේ පිළිබඳව සංස්කෘතික කටයුතු ඇමතුමාගේ විමසුවම එතුමා පැහැදිලිව කිව්වා මීට අමතරව තවත් විශේෂඥ කමිටු 2ක් පත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා කියලා. ඇත්තටම ගත්තොත් අප උත්සාහ කරලා ගොඩාක් උත්සාහකට පස්සේ තමයි මේ සමහර විද්වතුන් මේ කමිටු වලට ආවේ. සමහරු මේවට එන්න අකමැත්තකුත් තිබෙනවා. ඒ නිසා කරුණක් වශයෙන් ගත්තොත් සිංහල දෙමළ මුස්ලිම් ජාතිකත්ව තුනෙන්ම මේකේ ඉන්නවා. ස්තුති වන්ද වෙනවා. අමතරව முஸ்லிம் தேமல வித்திமத் பத் கிரீம சம்பந்தே விசேஷமாகவே இந்த இவ்வாறான நியமிக்கப்படுகின்ற போது சகல இனங்களும் அதிலே உள்வாங்கப்படுகின்ற போது அது ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாக அமையும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். ஆகவே சபை குழுக்களின் தலைவர் அவர்களே, கௌரவ மேதகு ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரம் வீரர்கள் தினத்தில் பேசுகின்ற போது இலங்கையின் திரைசேரியிலிருந்து இலங்கை முஸ்லீம்களை அழிவுறச் செய்வதற்கும் அதேபோல இனவாதத்தை தூண்டுவதற்கும் இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் அரசாங்க பணத்தை சில குழுக்களுக்கு செலவழித்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மேதகு ஜனாதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அதேபோல அதே திரைசேரியிலிருந்து சில இனவாத முஸ்லிம் சமூகத்தினுடைய பெயர்களை தாங்கிய அவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியாது, அவர்களுக்கும் அதே திரைசேரியிலிருந்து அதே குழுவிலிருந்து பணம் வழங்கப்பட்டிருக்கிறமையை தான் ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தி கொண்டதாகவும் மேதகு ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்களுடைய இந்த கருத்து, இந்த உண்மையான விஷயம் மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். இதனை ஆதாயமாக பயன்படுத்துகின்றார் என்ற ஒரு குறை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஆகவே இப்பொழுது அதிமேதகு ஜனாதிபதிகளுடைய உரைகளினூடாக திரைசேரியிலிருந்து அந்த நிதி வழங்கப்பட்டிருப்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனூடாக முஸ்லிம் சமூகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். பொருளாதார ரீதியிலும் உயிர்களை பறிகொடுத்தும் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். அந்த இதிலே ஆகக்கூட பாதிக்கப்பட்ட ஒருவன் நான். அந்த செயல்பாடுகளினூடாக அந்த பணங்கள் வழங்கப்பட்டு அந்த இனவாதிகள் அவர்களுடைய செயற்பாடுகளால் ஆக பாதிக்கப்பட்ட ஒருவனும் நான்.
நான் ஆளுநராக இருந்தபோது அந்த ஆளுநர் பதவியையே என்னிடத்திலிருந்து பறித்து நான் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டது. அதே போன்று நாங்கள் நிறைய பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் எதிர்நோக்கினோம். இன்றும் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிமேதகு ஜனாதிபதிகளிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உடனடியாக இதனை விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்றது கண்டு, யாருக்கு நிதி வழங்கப்பட்டது, யார் யார் வழங்கினார் என்று கண்டு இது தொடர்பான ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි දෙකකින් අවසන් කරන්න. මගේ වෙලාව විනාඩි 11ක් මම ඒකත් එක්ක තමයි. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இது தொடர்பிலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஒரு விசேட ஆணைக்குழுவை உடனடியாக நியமித்து அந்த ஆணைக்குழுவினூடாக இவற்றை விசாரித்து இது தொடர்பான யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அநியாயமாக அப்பாவிகளான முஸ்லிம்கள் இன்றும் கூட நாங்கள் பிரச்சனை நோக்கி இருக்கிறோம். இந்த நாட்டுக்குள் ஏதாவது இந்து மத நூல்கள், கிறிஸ்தவ மத நூல்கள், பௌத்த மத நூல் கொண்டு வருவதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. முஸ்லீம்களுடைய எங்களுடைய புனித குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய இன்னுமே எங்களுடைய பெண்கள் உரிய ஆடைகளை அணிவதிலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதனூடாக ஒரு ஆணைக்குழுவை நியமித்து இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற போது முஸ்லீம்கள் இதில் இருந்து விடுபட முடியும். ஆகவே கௌரவ எங்களுடைய நாங்கள் எல்லோரும் நேசிக்கின்ற கௌரவ அமைச்சர் பிமல் ரத்னாகர் இருக்கிறீர்கள், அரசாங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர். இது தொடர்பிலே நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மிக ஒரு எந்த இனவாதமும் அல்லாத, இனங்களுக்கிடையே குழப்படி இல்லாத, கடந்த ஒரு வருட காலம் எந்த ஒரு இனவாதமும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இது தொடர்பிலே உரிய நடவடிக்கை எடுத்து உரிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அதனூடாக இது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த கரையை, நிரந்தரமான கரையை நீங்கள் நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. බොහොම ස්තුතියි ඔබතුමාට. ගරු ගයා செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.